ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுக்க என்னை பயன்படுத்துகிறாரோ அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் தருவார். நேற்று நைட்டு வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. நானும் அப்பாவும் போட்டி போட்டு இருக்கிற வார்த்தையால் நேற்று நைட்டெல்லாம் ஆண்டவர் சொன்னார், அப்பா பிள்ளை இதை பற்றி பேசு. என்ன ஆண்டவர்? இல்லை பேசு. எங்கள் அப்பா உட்காந்து கேட்டுன்னு இருப்பாரு. இல்லை பேசு. நான் ஆயத்தமாக ஆண்டவர் இல்லை என் கூட பேசணும் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் ஆராதனையில் இருக்கும்போது நான் எங்கெல்லாம் தெய்வ செய்தி கொடுக்குறேனோ அந்த ஆராதனை நான் என்ன பேசுகிறேனோ அது கடைசி நேரத்தில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஐயா தன்னுடைய ஆராதனை வெளியில கடைசி அந்த தகப்பனை நோக்கி தான் அவருடைய ஆராதனை கனெக்ட் ஆச்சு. இன்றைக்கும் தகப்பனை பற்றி தகப்பனும் பிள்ளையும் உடைய அந்த உறவை பற்றி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இடத்துல இருந்து தேவ வார்த்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த சாத்தியத்தை தந்த என் தகப்பனுக்கும் தேவாதி தேவனுக்கு நன்றி. இரண்டாவது இந்த சபையினுடைய மூப்பருடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்காகவும் இந்த சபையினுடைய விசுவாசிகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சபை ஆண்டவர் மென்மேலும் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஆமென். அநேக ஜனங்களுக்கு ஒளி வீசுகிற ஒரு இடமா இந்த இடம் மாறட்டும். ஆமென். தண்டனை சிக்ஷை. தண்டனை வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்டனை பனிஷ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இரண்டாவது வார்த்தை சிக்ஷை. சிக்ஷை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்ஷை சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன சிக்ஷை? சிக்ஷை அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. டிசிப்ளின் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின். தண்டனை சிக்ஷை. தண்டனைக்கும் சிக்ஷைக்கும் வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறது. அதற்கு பதிலும் சொல்லியிருக்கிறது. ஆமென். புதிய ஏற்பாடுல கிரீக்ல எப்படி சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு, அதாவது சிக்ஷை அப்படின்ற வார்த்தைக்கு பெய்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் டு டிசிப்ளின். பெய்டியோ என்றால் சிக்ஷை, சிக்ஷிக்கிறது என்று அர்த்தம். சிக்ஷை பெய்டியோ, பெய் அப்படி என்று சொன்னால் அடிக்கிறது, இல்லைன்னா கட்டி கொடுக்கிறது, சிக்ஷிக்கிறது, சீர்படுத்துவது. இதற்கெல்லாம் பெய்டியோ அப்படின்ற இந்த மூல பாஷையாக இந்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென். சத்தமா ஆமென். தண்டனை சிக்ஷை. ஒரு சமூகத்துல ஒரு பப்ளிக்ல யாரோ ஒருவர் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னா அந்த தவறுக்கு மக்கள் எல்லாம் நீதி கேட்டு அவர்களுக்கு ஒன்றை வாங்கி தருவதுதான் என்ன, அதுக்கு பெயர் தண்டனை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆனா அதுவே ஒரு பிள்ளை ஒரு தப்பு செய்யும் போது அந்த பிள்ளைய அந்த தப்பை செய்யக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்றது, அதுக்கு பேர் தான் சிக்ஷை. சிக்ஷை. என்னோடு இணைந்து இருக்கணும். ஆமென். ஒரு பப்ளிக்ல ஒருத்தர் தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தண்டனை வாங்கி தரும்போது உலக மக்கள் அவன் யாரு, அந்த தண்டனை தருவதனால் அவன் வருங்காலத்தில் என்ன ஆக போறான்ற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இவன் இதை செஞ்சா இதற்கு அவன் பார்த்திருப்பான். அது பேர் தான் தண்டனை. அவனுடைய வருங்காலத்தில் அவன் எப்படி ஆயிடுவான் இந்த தண்டனையினால அப்படிலாம் யாருமே பார்க்க போறது இல்லை. இதை செஞ்சதுக்கு அவன் பார்த்திருப்பான்.
ஆனா பிள்ளை தப்பு செய்யும் போது பிள்ளை வருங்காலத்துல இதை செஞ்சிடக்கூடாதுன்னு கருதி ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நம்ம அடிப்பது திருத்துவது அது பேரு சிக்ஷை. அப்ப தண்டிக்கப்படுகிறவர்களுக்கு வருங்காலத்துல அவனுக்கு ஃபியூச்சர் என்ன ஏதுலாம் யோசிக்கப்படுவது கிடையாது. அன்னைக்கு செஞ்சுதான் அவனுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனை ஏதாவது பண்ணி அது பேருதான் தண்டனை. ஆனா சிக்ஷிப்பதற்கு வருங்காலத்தில் அவனுடைய வருங்காலங்களை யோசித்து செயல்படுவதுதான் சிக்ஷை. ஆமென். பரம தகப்பன் நம்மளையும் சில நேரத்துல செய்யறத சிக்ஷைன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன சொல்லி உட்கார்ந்துக்கிறோம்னா கடவுள் என்ன தண்டித்தாரே. ஒருவேளை இன்றைய இந்த ராத்திரி வேளையில நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை, ஏன் என் வாசல் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் எனக்கு எதுவுமே நடக்கல, நான் அப்பா இடத்துல ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு, அப்பா எனக்கு இது செய்யுங்க, இதை எனக்கு செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆனா அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி. நீ ஒருவேளை நினைக்கலாம் கடவுள் என்ன தண்டிச்சிட்டார். அதற்கு பேர் தண்டிப்பதல்ல, அதற்கு பேர் சிக்ஷை. ஆமென். ஆமென். என்னுடைய செய்தியின் தலைப்பு தகப்பன் நேசிக்கிறவர்களை அவர் சிக்ஷிப்பார். Daddies and discipline. தகப்பனும் அவருடைய சிக்ஷிப்பும். தகப்பன் தாம் அன்பு கூறுகிறவர்களை அவர் சிக்ஷிக்கிறார். ஆமென். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5 to 13 முடிய வசனங்களை யாராவது வாசிக்க கேட்போம். என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிறீங்களா? சிக்ஷிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு மாயாயிடுச்சா? ஆமென். சில நேரம் அது நல்லது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. சோ எல்லாருமே அப்பான்றவங்களை பார்த்து தான் நாம இங்க வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அப்பாவுடைய சிக்ஷிக்கிறத கசப்பா எண்ணி வளர்க்கப்பட்டிருக்கிறீங்களா? அனுபவம் இருக்கிறதா? அனுபவம் இருக்கிறதா? அப்பா அம்மா திட்டி சிக்ஷித்து வளர்க்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தா? யாருமே இல்லையா? ஒரே ஒரு அம்மா தான். மறுபடியும் கேட்கிறேன், பெற்றவர்களால சிக்ஷிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? 2 பேர். நான் மறுபடியும் கேட்கிறேன், பெற்றவர்களால சிக்ஷிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? ஒரு ஜாலியா வந்துட்டாங்களா? தூக்க முடியல. ஏன்னா அந்த அளவுல சிக்ஷிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதான் அர்த்தம். ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த அறையில எத்தனையோ பேருக்கு அனுபவங்கள் உண்டு. ஆமென். நம்மளுடைய அப்பா அம்மாவனால நாம் சிக்ஷிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சிக்ஷிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள், ஒரு 4-5 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். நானும் என்னுடைய வாலிப பிரயத்னம், நான் இப்போ வாலிப பிரயத்னம், வாலிப பிரயத்னத்துல வளரும் போது சிக்ஷிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கசப்பா தோணுச்சு. ஆமென். ஆனா கொஞ்ச நாள் கடந்து பிற்பாடு
அப்பா ஸ்தானத்துல நம்ம வரும்போது தான் நமக்கு தெரியுது அவங்க ஏன் சிரிச்சுட்டாருன்னு இப்ப புரியுது. ஆமென். அப்போ தகப்பன் சில நேரத்துல சிக்ஷிக்கும் போது, பரம தகப்பன் நம்மளை சில நேரத்துல சிக்ஷித்து நாம உருவாக்கும் போது அது நமக்கு புரியாது. காலம் கடந்த பிற்பாடு தான் நமக்கு தெரியும் அது நல்லது. ஆமென். ஆமென். முதலாவது, சிக்ஷிக்கிறது அன்பின் அடையாளம் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். Remember, the discipline is the sign of love. முதலாவது பேச போகிற குறிப்பு, சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். ஆமென். ஆமென். 6வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற பாருங்க. அப்போ அன்பு கூறுகிறவர்களை தகப்பன் என்ன செய்கிறாரு? சிக்ஷிக்கிறார். நாம் ஒருவேளை நீங்க போகிற சூழ்நிலை ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை சிக்ஷிப்பார். ஆமென். பல நேரம் பல காலங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, இதை எனக்கு வாய்க்க பண்ணுங்க, நான் எல்லாமே கரெக்டா இருக்கிறேனே, தசம பாகத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், தேவனை உண்மை தேடுகிற விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், மற்றவர்களை நேசிக்கிற விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், நீர் எவைகளெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறீரோ அவைகளெல்லாம் நான் செய்கிறேனே, ஆனாலும் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்களை நீர் அனுமதிக்கிறீர், ஏன் என்னை சிக்ஷிக்கிறீர்? முதலாவது புரிந்து கொள்ளணும், சிக்ஷையின் பாதையிலே சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது, ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கும் போது, ஏன் ஆண்டவரே என்ன சிக்ஷிக்கிறீங்க? நான் சொல்லுகிறது முதலாவது, சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நாம் அன்பு கூறுகிறவர்களை அவர் சிக்ஷிக்கிறார். ஏன் எதுக்குலாம் இங்க கேட்கறதுக்கு ஆப்ஷனலே இங்க வைக்கல, அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து. முதலாவது உங்களுடைய நினைவில் இருக்கணும், அப்பா உங்களை நேசிக்கிறார்னு உங்களுக்கு நினைவில் வந்துடும். அவன் ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அப்பா உங்களை நேசிக்கிறார். நேசிக்காதவங்கள யாருமே சிக்ஷிக்க மாட்டாங்க. இங்கிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் சில நேரத்தில், அம்மா இதை செய்யாத, எப்பா இது செய்யாத, இது வேணாம், இது சரிப்பட்டு வராது, இப்போ ஜெபத்துல இரு. சில நேரத்தில் பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, அட்ட சண்டே லீவ் லெட்டர் வருதா, பாஸ்டர் கால் பண்ணிக்கோங்க, அம்மா எங்க பாக்குறேன், அப்பா எங்க பாக்குறேன். எப்படி உங்க அப்பா உங்களை சிக்ஷிக்கிறாரோ அதே போல உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில நேரத்துல இந்த பரலோகத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை அவருடைய வேலை பிரதான வேலையா இருக்குது. ஆமென். அந்த அந்த வழியில சில நேரத்துல பரம தகப்பன் சிக்ஷிப்பார், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களை சிக்ஷிப்பாங்க. ஆமென். அந்த இடத்துல ஐயா இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு, அது நமக்கு நல்லது. ஆமென். உங்க பாஸ்டர் உங்களை சிக்ஷிக்கிறாருன்னா என்னன்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உங்க நினைவுல, ஐயா உங்க மேல அன்பா இருக்கிறா. அப்போ சிக்ஷை என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிக்ஷிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சிக்ஷைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதே போல தகப்பன் நம்மை சிக்ஷிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் வளைத்து கொடுக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்க முடியும். ஆமென், ஆமென். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 முடிய வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14-15.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குணமற்றவர்களும் குற்றமற்றவர்களும் கவனிங்க. அப்போ தகப்பன் உங்களை சிக்ஷிக்கிறார் என்றால் தகப்பன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். முதலாவது சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். நம்மை நேசிக்கிறவர்களை தான் அவர் சிக்ஷிக்கிறார். அவர் சிக்ஷிக்கும் போது நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சிக்ஷிப்பதற்கு நம்மளை நாம் வளைத்துக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்மளை உருவாக்குகிறார். ஆமென், ஆமென். சோ வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான அந்த சந்ததியின் நடுவிலே இந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் மாசற்ற பிள்ளைகளாகி நாம் இருப்பதற்காக தேவன் நம்ம என்ன பண்ணுகிறாரு? சிக்ஷிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதுனால தான் அவர் உங்களை சிக்ஷிக்கிறார். ஆமென். சில சமயங்கள்ல அவர் உங்களை சிக்ஷிக்கிறது உங்களை மற்ற தீமையான காரியங்களில் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களை குற்றமற்றவர்களாய் உங்களை உருவாக்குவதற்காக தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் உங்களை தகப்பன் உங்களை சிக்ஷிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இன்னொன்னு சொல்லியிருக்கிறது, தகப்பன் நம்ம எப்படி படைத்திருக்கிறாரா? நம்ம எல்லாம் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார்? அவருடைய சாயலாக. ஆமென். அப்ப அந்த சாயலை படைத்திருக்கிறவங்க நீங்களும் நானும் அது முதிர்த்து அடைந்து வரைக்கும். ஆமென். ஆண்டவர் நம்ம மேல் அன்பா இருந்து நம்மை சிக்ஷித்தார். ஏன்னா அவருடைய சாயலை நம்ம படைக்கப்பட்டோம். அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அதே பரிசுத்தம் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார்? எதிர்பார்ப்பார். அப்ப அந்த பரிசுத்தத்தை அடையும் வரைக்கும் நாம் அவருடைய சிக்ஷைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நாம் நம்மை விட்டு கொடுத்து நாம் வளைத்து கொடுக்க வேண்டும். அப்பதான் நம்மை அவர் உருவாக்குவார். ஆமென். இரண்டாவது, சிக்ஷையை பற்றிய உங்களுடைய சிந்தனையை நாம் மறுசீரமைக்க வேண்டும். சிக்ஷிக்கிறதுனா ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டினேங்கிறார், எப்ப பார்த்தாலும் என்ன வச்சுனேங்கிறார். ஏன் உங்களுக்கு பொறுமையான ஆண்டவரா இருக்கிறார்? அவன் நான் என் அப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எது பேசினாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. அவன் ஏன் நிறைய பேர் சிரிக்கிறீங்க? நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்களா? சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். சிக்ஷிப்பை பற்றிய உங்களுடைய சிந்தனையை நீங்க என்ன செய்யணும்? மறுசீரமைக்க வேண்டும். அவர் என்னை நேசிக்கிறதுனாலதான் என்னை சிக்ஷிக்கிறாரு. ஏதோ ஒன்றை என்னை கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்ய இருக்கிறார். அதனாலதான் அவர் என்னை சிக்ஷிக்கிறார். அப்பா உங்களை சிக்ஷிக்கிறாருன்னா, ஏசப்பா உங்களை சிக்ஷிக்கிறாருன்னா உங்க மேல அன்பா இருக்கிறார். இரண்டாவது, அவர் சிக்ஷிக்கிற விஷயத்துல நம்மளுடைய சிந்தனை மறுசீரமைக்கப்படும். பார்த்தாலும் இவருக்கு இந்த வேலை தான் அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். மூன்றாவது, சிக்ஷிக்கிறவுடைய நோக்கத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அங்கீகரிக்கணும். அவர் சிக்ஷிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? அதை அங்கீகரிக்கணும். சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். இரண்டாவது சொன்னேன், சிக்ஷிக்கப்படுகிறவருடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை என்ன பண்ணப்பட வேண்டும்? சீரமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, சிக்ஷையினுடைய நோக்கத்தை நாம்
அங்கீகரிக்க வேண்டும். சில நேரத்தில் அப்பா நம்மளை சிக்ஷிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களுக்கு சரியான பாதையில நடத்தணும் அப்படின்ற நோக்கத்துல சில காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சிக்ஷிப்பாரு, திட்டுவாரு, அதட்டுவாரு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்துல சிக்ஷிப்பாரு. அந்த சிக்ஷிப்பதற்கு நாம் முழு மனதோடு அந்த நோக்கத்தை நிறைவேற்றினா அங்கீகரிக்கலன்னா அவர் நாம் சிக்ஷிப்பதற்கு நாம் என்ன பண்ணல, இடம் கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் சிக்ஷிப்பது நன்மையாகவே இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் எழுதுறான். ஆமென். ஆண்டவர்னா யோபின் வாழ்க்கையில அந்த சிக்ஷிக்கிற அந்த அப்படிப்பட்ட பாதையில செல்வதற்கு ஆண்டவர் தான் முதல்ல பர்மிஷனே தரார். பிசாசு வந்து கேட்கிறான், யோபுடைய வாழ்க்கையில நான் தடைகளை கொண்டு வந்தா அவன் நான் வந்து மறுதளிப்பான், தூஷிப்பான். பாத்திரியா ஆண்டவருக்கு சவால் விடுறார். அப்போ ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்றாரு, அவன் ஜீவன் மேல மட்டும் கை வைக்காத, எல்லாவற்றையும் அவனுக்கு நான் அதிகாரம். அவன் எல்லாவற்றையும் அவன் தோன்றான். ஒரே வேலையில குடும்பத்தை இழக்கிறான், ஆஸ்தியை இழக்கிறான், எல்லாவற்றையும் அவன் இழக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் இழந்தோம், தேவனுடைய நாமத்தை அவன் என்ன பண்ணல, சொல்லுங்க என்ன பண்ணல. இன்னொன்னு சொல்றான் ஒரு இடத்துல, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நான், மறுபடியும் சொல்லலாம், தேவனிடத்துல நன்மையை பெற்ற நான். அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வருகிற சிக்ஷையை அவன் அங்கீகரிக்கிறான். ஆமென். சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். இரண்டாவது சொன்ன சிக்ஷை பற்றிய சிந்தனை நாம் என்ன செய்யணும், மறுசீரமைக்கணும். மூன்றாவது சிக்ஷையின் நோக்கத்தை நாம் என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். நான்காவது சிக்ஷை சரியான பதிலை நமக்கு அளிக்கும். ஆமென். சிக்ஷை நமக்கு சரியான பதிலை அளிக்கும், பலனை நமக்கு கொண்டு வரும். அதே அதிகாரத்துல எபிரேயர்கள் நிருபத்துல 12ஆம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இல்ல வேணாம் படிக்க வேணாம், 12 13 வசனங்களை வீட்டுக்கு சென்று வாசிங்க. அங்க பார்க்கிறோம் சிக்ஷையை உடைய பதிலை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் பார்க்க முடியும்? 2 காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவரிடத்திலிருந்து சரியான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள நாம் ஒரு இடம் கொடுக்க வேண்டும். என்னென்ன காரியத்தை நாம் செய்யணும், எப்படி செய்யணும். இந்த சிக்ஷிக்கும் போதுதான் ஆண்டவர் நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, கற்றுக் கொடுப்பார், பேசுவார். ஆமென். அப்போ தகப்பன் சிக்ஷிப்பது என்று சொன்னால் அது நல்லது, அது நமக்கு நன்மையை தரும், அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்ற சிந்தனை நமக்கு வேணும். அப்போதான் சிக்ஷிக்கிறது என்பது நல்லது என்பது நமக்கு தோன்றும். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாளைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு அன்பான தன்னுடைய விசுவாசி வீட்டுக்கு சென்றார். நல்லா கவனி. அந்த விசுவாசி அவங்க ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அப்பா என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் நஷ்டம், நான் செய்கிற வியாபாரத்துல நஷ்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல. அந்த பாஸ்டர் சொன்னாரா, சரி உங்க வீட்டுக்கு ஒரு நாள் நான் என்ன பண்றேன் வரேன். பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வராருன்னா நீங்க என்ன செய்யணும், அவருக்கு ஏதோ ஒரு ஆகாரத்தை என்ன பண்ணணும், ரெடி பண்ணிடுங்க. அன்னைக்கு அதே மாதிரி அந்த பாஸ்டர் அவர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் பேசி, எப்பா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கிறாரு, அதுக்கு இடம் கொடுங்க, அவருடைய காரியங்களை நீங்க கேட்கணும்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வாழ்க்கை என்ன பண்ணுங்க, நடங்க எல்லாம் பேசி செஞ்சுட்டு கடந்து சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணோம், நீங்க சாப்பிட்டு போனோம். சரி அன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ணிக்கிறாங்க, ரெடி பண்ணி
அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டை வழங்கலாம். தங்க தட்டு, தங்க தட்டுல என்ன பண்ணாங்கன்னா நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சாங்க. ஸோ எங்க தகப்பன ஒரு ஆவிக்குரிய தகப்பனெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும்ட்டு நல்லா தங்க தட்டுல சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டு கடைசியா ஸ்வீட் கொடுத்தாங்க. ஸ்வீட்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன கிண்ணத்துல ஸ்வீட்டை வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த ஆஸ்திரேலியா ஸ்பூனெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்பூனை வச்சுட்டு சரி ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம அப்புறம் சந்திக்கலாம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்கன்னா சாப்பிட்ட தட்டெல்லாம் எடுக்கும்போது சாப்பிட்ட அந்த ஸ்பூன் வந்து என்ன பண்ணா காணாம போச்சு. என்னடா இது, நம்ம பாஸ்டர் யாருங்க, தட்டு இருக்குது, கிண்ணம் இருக்குது, ஸ்பூன் இல்லையே. சரி என்ன சொன்னாரு எங்க தகப்பனு, நல்லா ஜோம் பண்ணுங்க, வேத வசனத்தை படிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடங்க, சிக்ஷைய என்ன பண்ணுங்க, அது அன்பா இருங்க, அது அன்பு என்று நினைங்க. சிக்ஷை என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சிக்ஷிக்கிறத அன்பு என்றதை என்னங்க, சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் நம்மளை உருவாக்குவாருலாம் சொல்லிட்டு போனாரு இவரு. சரி நம்ம போற கஷ்டத்தின் பாதுகா ஆண்டவர் நம்ம சிக்ஷிக்கும் போது அன்பா தான் இருக்கணும், ஆண்டவர் நம்மளை உருவாக்குவாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஸ்பூன் காணுமே, அங்கலமான ஸ்பூன் ஆச்சு. சரி மனசை தேர்த்திக்கின்னு அடுத்த அதுவும் மறுபடியும் அந்த ஐயா 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 எங்க வீட்டுக்கு என்ன பண்ண, நீங்க மறுபடியும் வரணும், ஜெபிக்கணும். ஏமா இல்ல இல்ல மறுபடியும் வந்துச்சு. சரிம்மா, ரெண்டாவது முறையும் வந்தாங்க. அந்த ஐயா மறுபடியும் என்ன பண்ணாரு, அதே வார்த்தையை தான் பேசினார். ஆண்டவர் சிக்ஷிப்பது நல்லது, அவர் உங்களை உருவாக்குவது, சிக்ஷித்து உருவாக்குவது நல்லது, அதுக்கேற்றவாறு உங்க வாழ்க்கையை ஒத்து கொடுங்க. ஏன்னா அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, சிக்ஷிக்கிறாரு, உங்களை உருவாக்குகிறாரு. கண்டிப்பா நீங்க அந்த சிக்ஷிக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, தேவ வார்த்தையை கேட்டு படிச்சு நீங்க உருவாக்கும் போது என்னவா இருக்கும், அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா ஆமே எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவர் கிளம்புது. ஐயா 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 மறுபடியும் நீங்க என்ன பண்ணோம், சாப்பிட்டு தான் போனோம். மறுபடியும் அதே தங்க தட்டு சாப்பிட்டு கடைசியா அதே ஸ்வீட் தான். ஸ்வீட் கொடுக்கும் போது அந்த ஸ்பூனுக்கு பதிலா பித்தளை ஸ்பூன் வச்சு கொடுத்தாங்க. ஐயா என்ன பண்ணிக்கிறாரு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் வச்சுட்டு போனாங்க. சரி ஐயா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான், திருப்பி ரூம்குள்ள வரும்போது அந்த பித்தளை ஸ்பூன் காணாம போயிடுச்சான். என்ன ஐயா இந்த பாஸ்டர் தங்க ஸ்பூன் எடுத்துக்கிறாரு, பித்தளை ஸ்பூன் கேட்டா கொடுத்துருக்கலாம், அவர் காசு பிரச்சனை இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கேட்டா கொடுத்துருக்கலாம். அடுத்த சண்டே மன வியாபாரத்துல மன கஷ்டத்துல என்ன செய்யறது தெரியல. ஆராதனை முடிஞ்சு ஐயா மேரி பரம தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. விசுவாசி வந்தாங்க. ஐயா ஐயா சிச்சிக்கிறது இருக்கட்டும், ஆனா நீர் இப்படி சிச்சிக்கிறீர் ஐயா. என்னம்மா நான் என்னம்மா சிச்சிட்டேன், தேவனுடைய சிச்சை நல்லது, அவர் மேல நம்பிக்கையாரு, அவர் உடைத்து உருவாக்குவாரு, கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நான் சொல்லிட்டு தானமா போனேன், வேத வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்தை கேட்டு உருவாக்கு நான் சொல்லிட்டு தானமா வந்தேன். அதெல்லாம் இருந்தேயா, ஸ்பூன் 2 ஸ்பூன் காணாம போயிட்டு. அப்படியா, சரி போ, நான் வீட்டுக்கு போ, நான் வரேன். வீட்டுக்கு வந்தா ஐயா சொன்னேன், நான் என்ன சொன்னேன், சரி நல்லது நீங்க. சரி நான் என்ன சொன்னாரு, வேத வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த சிக்ஷிக்கிறதுல பலப்படு, அவர் உருவாக்குற அந்த விஷயத்துல பலப்படு, ஆண்டவர் கண்டிப்பா அவனை ஆசீர்வதிப்பாரு சொன்னீங்களே. சொன்னா அதை செஞ்சியான்னு கேட்டா, செஞ்சேன் ஆனா ஸ்பூன் காணையா, ஸ்பூன் காண. சரி போயிட்டு பைபிள் எடுத்துட்டு வா. போய் அந்த அம்மா பைபிள் எடுக்க போன்னு பார்த்தா மேல ரேக்ல எங்கேயோ ஒரு புக்கம் எடுத்து தட்டி, டிவி இருக்கு, டிவிக்கு மேல ஒரு ரேக் வச்சிருக்கோம் நம்ம இருக்கு, அது மேல ஒரு புக்கம் வச்சான். அந்த அம்மா தட்டி எடுத்து
ஐயா பைபிளை பார்த்தா பைபிள் கனமா இருக்குது, பார்த்தா பைபிளுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து தெரிந்து அவருடைய சிக்ஷிக்கிறத நீ என்ன வசனம் வாசித்தது தெரிஞ்ச, அவருடைய வார்த்தையை நீ என்ன கேட்டனுன்னா, அப்போ 2 மாசமா நீ என்ன பண்ணல? ஆமென். வேத வசனத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற வழிகாட்டுதலை கேட்டு அந்த சிக்ஷையின் பாதையில் ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும் போது அந்த சிக்ஷை நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அது சந்தோஷமான பாதையா இருக்கும். ஆமென். அது சந்தோஷமான பாதையா இருக்கும். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சிக்ஷையின் பாதையில நம்மளை தாங்குவது என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார்? ஆமென். சிக்ஷையின் பாதையில ஆண்டவர் உங்களை சீர்படுத்தும் போது தம்முடைய வசனங்களினால, தம்முடைய வார்த்தையினால ஆண்டவர் உங்களை தேற்றி என்ன பண்ணுவார்? உங்களை நடத்துவார். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாமா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். போதுங்க. ஆண்களை யாரும் அந்த 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானமான பலனை. அப்போ ஆண்டவர் சிக்ஷிக்கிறது முதலாவது நமக்கு என்ன ஆகணும்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தா அது பழகணும். எப்படி பழகும்? சிக்ஷிக்கிறது அது அன்பு. அவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால தான் சிக்ஷிக்கிறாரு. அது பழகுனாதான் அது நம்ம பிற்காலத்திலே நீதியாய் அது இருக்கும். ஆமென். தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றும் வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றும் வீசும் மனிதருண்டு. தேற்றிடும் என் தெய்வம், ஏற்றும் எங்கள் ஏற்றிடும் என் விளக்கை, ஏற்றும் எங்கள் தெய்வமே. சற்பரனே ஒப்பரனே உம்மை நான் துதிப்பேன். சற்பரனே உம்மை நான் இந்த தெலுங்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி இந்த தெலுங்கு நல்ல வாழ்க்கையை என்னை நல்லவனாக்கி உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்டு தருகிறது கர்த்தாவே உம்மை நினைக்கிறது. தன்னாலே கண்டு தருகிறது இந்த தெலுங்கு நல்ல வாழ்க்கை. ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சிக்ஷையின் தகப்பன் உங்களை சிக்ஷிக்கும் பாதையில்
என்னை தேற்ற யாரும் இல்லை. மனிதர்கள் என்ன செய்வாங்களா? வார்த்தையினால, காயப்படுத்துகிற வார்த்தையினால பேசலாம். ஆமென். ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தப்பு செஞ்சுட்டான், அதனாலதான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, அதனாலதான் அதுக்கு அவன் வாழ்க்கையில நடக்குது. ஆமென் ஆமென். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், தேவனால சிக்ஷிக்கப்பட்டவங்க யாருமே கைவிடப்பட்டவர்களா இல்லை. எத்தனையோ தேவ மனிதர்களை நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பேசிருப்பாங்க தெரியுமா? அவங்க செஞ்ச தப்புனாலதான் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்குது. அப்படி இல்லை. ஆண்டவர் வாழ்க்கையில சில நேரத்துல சிக்ஷிக்கும் போது அதுக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ சிக்ஷிக்கும் போது நம்மளை தாங்குவது என்னன்னா கிருபை. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கும் போது தாங்குவது என்னன்னா கிருபை. 4 காரியத்தை சொன்ன. சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். சிக்ஷை பற்றிய சிந்தனை மறுசீரமைக்கப்படும். அப்ப சிக்ஷை நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். 4வது, சிக்ஷை சரியான பதிலை நமக்கு அளிக்கும். ஆமென். பலனை அளிக்கும். அது எப்படி அளிக்கும்? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு நாம் நடக்கும் போது அந்த சிக்ஷையின் பாதில ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? பதிலை அவர் அளிப்பார். ஆமென். அப்போ சிக்ஷிக்கும் போது நம்மை தாங்குவது கிருபை. சரி, சிக்ஷை கிருபை. தகப்பன் சிக்ஷிக்கும் போது கிருபை நம்மளை என்ன பண்ணுது? அவருடைய கிருபை. இதை பத்தி நான் யோசிக்கும் போது வேதத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி கெட்ட குமாரன். தெரியுமா? அந்த கெட்ட குமாரனுடைய காரியம் லூக்காவுக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தை எடுக்கிறோம். லூக்கா 15:11-24 வசனம். யார் வாசிப்பீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் அது. அதுல என்ன போட்டிருக்குது? யாரை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு? இளைய குமார். இளைய குமார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கெட்ட குமாரன் தான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க சொல்லி அதுக்கு பேர் என்னது? இளைய குமார். யாராவது கெட்ட குமாரன் கதை சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அது பேர் என்னது? இளைய குமார். அந்த தகப்பனுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 2 குமாரர்கள் இருந்தாங்க. நாங்க பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் நமக்கு தெரியும் கதை. அப்பா இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்றான்? எனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? கொடுங்க, வச்சு கொடுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஊழியம் செய்ய போன காசு கேட்டாரு. என்ன காசு கேட்டாரு? தூர தேசத்துக்கு போய் ஜாலியா இந்த வீட்டுக்கு வந்து யாராவது தூரமா போறேன்னா நம்ம உடனே நம்ம என்ன வந்துடலாம்? ஜாலியா இருக்க போறாங்க. அதே மாதிரிதான் அந்த ஐயா என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா கிட்ட போயிட்டு தூரமா போனோம். சில பேர்லாம் கஷ்டம், துன்பம், துயரம், வருத்தம் வரும்போதெல்லாம் அந்த வாலிப பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறீங்களா? பைக் தூரமா போனோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஏதோ டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வண்டி எடுத்துக்கிட்டு தூரமா அப்படியே தூரமா போறாருன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஆமே. இந்தியா இந்த இளைய குமாரன் தலைமையிடத்துல வந்து கேட்கிறாரு, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொடுங்க. தூரமா சரி, தூரமா போய் என்ன பண்ணாங்க? நண்பர்களோட நமக்கு இஷ்டமான மாதிரி வாழும். இப்ப வீட்டுல போயிட்டு அந்த அதிகாரத்தை படி இஷ்டமான மாதிரி வாழும். எல்லாம் வாழ்ந்து தன் கையில் இருந்த எல்லாவற்றையும் போய் கடைசியில பண்ணி மேய்க்கிற இடத்துல போய் பண்ணி சாப்பிடுற சாப்பாடு கூட அந்த இடத்துல ஒரு யோசனை அவனுக்கு வருகிறது. தன் தகப்பனை இடத்தில் நான் திரும்பி சரி, நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்டு வருகிறேன். இளையகுமாரன்
தனக்கு விருப்பமானதை செய்யறதுக்கு தகப்பன் இடத்துல போயிட்டு கேட்கிறான். அந்த தகப்பன் ஏதாவது சொல்லாம இருந்திருப்பாரா? சொல்லியிருப்பார். மகனே, இத செய்யாத, இத பண்ணாத. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நீ எந்த காலத்துல கிளம்பி அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? சரி வந்துட்டு மறுபடியும் பண்ணி இடத்துல உட்காந்து கஷ்டப்படுற. ஐயோ, நான் பண்ணது இப்போ தப்பாச்சே. உடனே அந்த இடத்துல அவர் நினைக்கிறார், நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிடலாமா? உடனே தகப்பன் இடத்துல போறார். வசனங்களை வாசிக்கும் போது நீங்க பார்க்கலாம், இந்த தகப்பன் கிட்ட வர 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 தகப்பன் அங்க வந்து பார்க்கிறாரு. என்னன்னு, இது என் பையன் மாதிரியே இருக்குது, இது என் பிள்ளை மாதிரியே இருக்குது. வசனம் சொல்லுது, பிள்ளையை நோக்கி தகப்பன் என்ன பண்றாரா? ஓடி வருகிறார், வந்து அணைத்துக் கொள்கிறார். என் கேள்வி, தகப்பனுடைய அன்பு மகன் நல்ல கவனிக்கும். மகன் அப்பா கிட்ட இருந்து எனக்கு உண்டானது எல்லாத்தையும் கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என் இஷ்டத்துக்கு நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்குது? அதே மகன் தப்பு செஞ்சதை உணர்ந்து திரும்பி வரும்போதும் தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும்? ரெட்டிப்பா இருந்துருமா? நான் சொல்றேன், தப்பு செய்யும் போதும் தகப்பனுடைய அன்பு ஒரே மாதிரி தான் இருந்துச்சுங்க. அந்த பிள்ளை திரும்பி வரும்போதும் அதே அன்புல தான் அந்த தகப்பன் இருக்கிறார். ஆண்டவர் யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் கிட்ட இருந்து உங்க பரம தகப்பன் இடத்துல இருந்து ஏசப்பா இடத்துல பேசிருக்கலாம். மகளே, மகனே, இந்த காரியத்தை செய்யாத, இத பண்ணாத, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு புறம்பான காரியம், இதை நீ செய்யாத அப்படின்னு அவர் சொல்லும் போது நீங்க அவர் பேச்சை கேட்காம நீங்க போனீங்க தெரியுமா? அப்பவும் அப்பா உங்க மேல அதே அன்புல தான் இருந்தாரு. இப்ப தேவ சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா நான் செஞ்சது தவறு தான் ஆண்டவரே, நான் பண்ணது நான் தவறு தான் ஆண்டவரே, நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அப்பா கிட்ட இப்ப நீங்க பேசும் போதும் அந்த அப்பா அதே அன்போட தான் உங்களை பார்க்கிறார். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தகப்பனாகிய அநாதி தேவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் போது இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதே எண்ணத்தோட அதே அன்போட தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாரு. அவங்க மேல அன்பு வச்சு செங்கடலை கடந்து கூட்டிட்டு வர்றாரு, அநேக அற்புதங்களை செஞ்சு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அதே தகப்பன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை செய்யாத, என்னை எல்லாம் வேறு தேவர் உண்டாயிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போதும் அதே தான் செஞ்சாரு. ஆனா அவர்கள் அதை மீறி தவறான காரியத்தை செஞ்சு மறுபடியும் அப்பா இடத்துல வரும்போதும் அதே எண்ணத்தோட தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவர் அன்பாய். இங்க நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செலுத்துகிற அன்பு பிடிக்குது, ஆனா அவர் சிட்சிக்கும் போது அவர் பிடிக்குது. ஆமென். அதே கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, எகிப்துல இருக்கும்போது அவர்களுக்கு வாதை அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார். ஆனா அந்த வாதையிலிருந்து ஆண்டவர் அவங்களை மீட்டு எடுத்துட்டு 40 வருடம் அனாந்தர பாதையில என்ன பண்றாரு? அவர்களை நடத்துறாரு. அநேக சிக்ஷைகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனா அந்த நேரத்துல இஸ்ரவேல் தகப்பன் செய்த காரியத்தை அன்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவர் சிக்ஷிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணல? இங்க இளையகுமாரோட வாழ்க்கையிலும் அவர் அன்றைக்கு தகப்பன் தன்மேல் அன்பா இருந்த அநேக காரியத்தை அந்த பிள்ளைக்கு செய்யும் போது அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்தார். ஆனா இதை செய்யாதேன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ண முடியல? சிக்ஷிக்கிறத ஏற்றுக்கொள்ள. ஆனா அவர் சிக்ஷிக்கும் போதும் அதே அன்பாய் தான் இருந்தார். அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும் போதும் அந்த தகப்பன் அதே அன்போடு தான் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் போதும்
ஏசப்பா அவங்க மேல எப்பேற்பட்ட அன்பா இருக்கிறார்? ஒரே அன்புல தான் இருக்கிறார். அவரை விட்டு நீங்கள் தூரம் சென்று நீங்கள் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் அதே அன்போடு தான் உங்க மேல இருக்கிறார். எப்படியாவது என் மகள் திரும்பி வந்துட மாட்டாங்களா? எப்படியாவது என் மகள் திரும்பி வந்துட மாட்டாரா? ஒரே அன்போடு தான் அவர் இருக்கிறார். அதற்கு பெயர் தான் கிருபை. ஆமென். அப்போ நாம் சிக்ஷிக்கும் போது நம்மை தாங்குவது கிருபை. நீங்க பார்க்கலாம், இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில இந்த கிருபை அவனை எப்படியெல்லாம் அவனை நோக்கி வந்தது என்று சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப சிக்ஷிக்கும் போது நம்மளை தாங்குவது கிருபை. ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் போது உங்களை தாங்குவது கிருபை. பவுல் எழுதுகிறார் இப்படியாக, ஆண்டவரே என்னுடைய கடினமான பாதையில இந்த வரி என்னை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்கப்பா, உமக்காக நான் எவ்வளோ காரியத்தை செய்கிறேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றார், பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனமான இந்த பாதையில உன் பலவீனத்தை என்ன பண்ணிடுறேன், எடுத்து போட்டுறேன். அப்படியே சொல்றாரு, உன்னுடைய பலவீனமான அந்த பாதையில என்னுடைய கிருபை உங்களுக்கு. அப்படின்னா நம்மை ஆண்டவர் சிக்ஷித்து நடத்துகிற அந்த பாதை பலவீனமான பாதை தான். அந்த பாதையில அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுது, தாங்குது. அவருடைய கிருபை என்ன பண்ணுது, தாங்குது. சோ இந்த மூணு ஆப்ஷன் தான். கிருபை நமக்கு வேணுமா, இல்ல விட்டு விட்டுட்டா, இல்லை வீணடிக்கிறோமா? மூன்று காரியம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிருபைய வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரெண்டாவது வேணானா விட்டுடலாம். மூணாவது வீணடிக்கும். நீங்க அநேக பேரு வேணாலாம் விடுறது இல்ல. ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருந்து அதை நாம் என்ன செய்கிறோம்னா, அநேக நேரங்கள்ல அதை நம்ம என்ன செய்கிறோம், வீணடித்து கொண்டு. அவர் சிக்ஷிக்கிட்டே இருப்பார். சிக்ஷிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மேல கிருபையா அநேக நேரங்களில் உங்களுக்கு சிக்ஷிக்கும் போது, இதை செய்யாத, இதை பண்ணாத அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லும் போது நாம் அதை என்ன பண்ணிடுறோம், அந்த கிருபையா தட்டி கழிச்சிடும். அதுதான் இந்த இளையகுமாரன் செஞ்சார். தகப்பன் சொல்றாரு வேணாப்பா, சொல்லிருப்பாரு. ஆனாலும் அந்த பையன் என்ன பண்ணல, அந்த கிருபையை அவன் என்ன செய்யறான், வீணடிக்கிறான். முதலாவது, கிருபை கடினமான பாதையில் செல்லும்போது கிருபை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறது. சொல்லுங்க, கிருபை எல்லாவற்றையும் தருகிறது. இரண்டாவது, கிருபை நாம் இழந்தவைகளை தருகிறது. கிருபை முதலாவது எல்லாவற்றையும் தருகிறது. இரண்டாவது, கிருபை இழந்ததை தருகிறது. பக்கத்துல பாருங்க, கிருபை எல்லாவற்றையும் தருகிறது, கிருபை இழந்தவைகளை தருகிறது. மூன்றாவது, கிருபையை நாம் வீணடிக்காமல் கிருபையை நாம் காக்கிறோம். சோ அப்போ சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையினால நம்ம என்ன பண்றாரு, நான் தாங்குகிறார். சிக்ஷிக்கும் போது கிருபையினால என்ன பண்றாரு, நம்மை தாங்குகிறார். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். புஸ்தகம் அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். போதுங்க, பரம தகப்பன் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். சிக்ஷிக்கும் போது அவருடைய கிருபையை என்ன பண்ணணும், பற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், நான் இதுவரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், செஞ்சேன், இனிமேலும் அதை நான் என்ன பண்ணலான்னு செய்வேன். ஆமென். உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன். நான் உன்னை சிக்ஷிக்கும் போது அந்த கடினமான பாதைகளில் உன்னை என்ன பண்ணுவோம், கிருபையினால உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை நான் ஏற்றுவேன். ஆமென். ஸோ 4 காரியத்தை நாம் பார்ப்போம். சிக்ஷை என்பது அன்பின் அடையாளம். சிக்ஷிக்கிற சிந்தனை
மறுசீரமைக்கப்படணும். மூன்றாவது, ஆண்டவர் சிக்ஷிக்கிறதை நாம் அங்கீகரிக்கணும். நான்காவது, சிக்ஷை நமக்கு சரியான பதிலை, பலனை நமக்கு தரும்.